ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் பச்சை அரப்பு, அதோட பெனிஃபிட்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். காலம் ரொம்ப வேகமாக மாறிட்டுருக்கு, ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருக்குது, மாடர்னைஸ்டாகவும் மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி பெண்களும் ஆண்களுக்கு நிகராக ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்க கனவுகளை நோக்கி. பல பெண்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். அந்த 1000 பிரச்சனையில ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா முடி கொட்டுற பிரச்சனை தான். அதுக்கு தீர்வாக நான் சொல்ல போகிற டிப்ஸ் ரொம்ப எளிமையான டிப்ஸ். எல்லா மார்க்கெட்லேயும் இந்த பச்சை அரப்புன்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. பச்சை அரப்புனா என்ன? அது ஒரு இலை. அந்த இலையை அவங்க ஃபைனாக காய வச்சு பவுடர் ஆக்கி நம்ம மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க. இது எல்லா ஹார்பல் கடையிலையும் விற்குது, நீங்கள் போய் அதை வாங்கிக்கலாம். அந்த பவுடர் எப்படி இருக்கும்? அது பச்சை கலரில் இருக்கும். சீயக்காய் விட ரொம்ப ஃபைனாக இருக்கும். இப்போ இருக்கிற பெண்மணிகளுக்கு சீயக்காய் யூஸ் பண்ணுறதே டைம் இல்லை, எப்படி நாங்கள் பச்சை அரிப்பில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற பெண்மணிகளுக்கு முடி கொட்டுற பிரச்சனைக்கு இன்ஸ்டண்ட்டாக தீர்வு தேடிட்டே இருக்காங்க, தவிர நிரந்தரமான தீர்வு யாரும் யோசிச்சதில்லை. இந்த நிரந்தரமான தீர்வுக்கு தான் நான் இப்போ ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பச்சை அரிப்புனா என்ன? அந்த அந்த பவுடர் ரொம்ப ஃபைனாக இருக்கும், ரொம்ப குழகுழப்பு தன்மை இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டேண்ட்ரஃபை ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் நிறையா இருக்கும். எல்லா பெண்மணிகளுக்கும் முடிக்கு அடியில் வெடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், அது நீக்கும். வெள்ளை முடி வராமல் தடுக்கும். முடி நீளமாக வளர உதவும். கருமையான முடியை திருப்பியும் கருமையாகவே மெயின்டைன் பண்ண வைக்கும். அது செம்பட்ட முடியாக மாற விடாது. இதேமாரி நிறைய யூசஸ் இந்த பச்சை அரப்பில் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது நார்மலாக பச்சை அரப்பு டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, பச்சை அரப்பு டேரெக்டாக யூஸ் பண்ணால் எண்ணெய் பிசுக்கு போகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சீயக்காவோட யூஸ் பண்ணலாம். ஐயோ, நான் சீயக்காலாம் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா, எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டைமே இல்லைன்னு நினைக்கிற பெண்மணிகள் ஷாம்பூவில் இந்த பவுடரை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஷாம்பு போடும்போதே நீங்கள் இந்த அரப்பை மேலே மிதந்துட்டுருக்கும். அந்த அரப்பை நல்லா நீங்கள் தலைமுடி உச்சியிலேருந்து முடி வேர்லேருந்து அடி வரைக்கும் நீங்கள் நல்லா தேய்ச்சி வந்தீங்கன்னா முடி நல்ல க்ரோத் ஆகும். இது 100% இயற்கையானது, எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுது. இது நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முடி நல்லா வளருது நீங்கள் பார்க்கலாம். முடி வெடிக்கிறத குறையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். பொடுகு தொல்லை இருக்கவே இருக்காதுங்க. கெமிக்கல்ஸ் மூலியமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த இயற்கை முறைக்கு நீங்கள் மாறிடுங்க. இந்த இயற்கை முறை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெமிக்கல்ஸை விட இது பல மடங்கு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு தீர்வு கொடுக்கும். ஹோப் ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.